சுபகாரியம் பேச வந்திருக்கிறோம். எல்லாம் சுபமா முடியணும். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்ச லட்சமா கொண்டு வரணும்னு நினைக்கல, ஆனா பொண்ணு லட்சணமா இருக்கணும்னு பையன் நினைக்கிறான். நல்லாவே பேசுறீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. பொண்ணு BA வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணி இருக்கு, நல்ல மார்க்கும் வாங்கி இருக்கு. ஐயா, அவ மார்க் வாங்கினதோ பாஸ் பண்ணதோ முக்கியம் இல்ல, அவளோட பாஸ்புக்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தான் முக்கியம். அம்மா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு படிச்சுட்டு சொல்லிட்டீங்கன்னா நல்லது. பொண்ணு படிச்சவ, வாழ்க்கை பூராவும் நல்ல புடவை, பவுடர், கிரீம்னு நிறைய செலவு இருக்கு. அதனால 50,000 ரூபாய் ரொக்கம், 50 பவன் நகை போட்டுடுங்க. பையனுக்கு மாருதி காரனா உசுறு, அத ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. மாடு விலை அதிகமா இருக்க. என்னது? இல்ல, மாருதி காரு விலையும் அதிகம், நீங்க கேக்குற ரொக்கமும் அதிகம். கொஞ்சம் இறங்கி வாங்க. 50,000 பெருசா நினைக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு இப்ப 20 வயசு. இன்னும் குறைஞ்சது 50 வருஷம் எங்க வீட்டுல வாழ போறா. அது வரைக்கும் எவ்வளவு செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, உங்க பையனுக்கு 50 வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவ 20 வருஷம் தான் இருப்பா, செலவும் குறையும் உங்களுக்கு. நீ யாரு குறுக்க பேசுறதுக்கு? அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்க உறவுக்காரரு, வெள்ளாங்குளம் கிராமத்து நாட்டாமக்காரரா. அதான் நக்கலா பேசுறாரு. ஏன் வழவழான்னு பேசுறீங்க? முடியுமா முடியாதான்னு பளிச்சுன்னு சொல்லிடுங்க. அம்மா, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா. ஊருக்கு போய் தபால் போடுறோம், எந்திரிங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா 37 ரூபாய் 50 பைசா? இப்ப நீங்க சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில். கலா, நீங்க சும்மா இருக்கப்பா. சம்மந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு ஃப்ரீ. வெட்டியா பேசிட்டு போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இது சம்பளம் இல்லை. ஏன் சார், நீங்க வாங்கி கொடுக்க போற புடவைக்கும் பூவுக்கும் கணக்கு போட்டு காசு கேக்குறீங்களே, கழுத்துல உங்க தாலிய சுமந்து, நைட்ல உங்களை சுமந்து, வயிற்றுல உங்க வாரிச சுமந்து, வாழ்க்கை பூராவும் சுமதாங்கியாவே இருக்கிற நாங்க ஒவ்வொரு சுமைக்கும் நாங்க கணக்கு போட்டு காசு கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமாங்கிற பேர்ல அவளுக்கு உடம்புல ஊனம் இருக்கான்னு சோதனை போடுறீங்களே, உங்களுக்கு ஆண்மை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க என்ன ஆவீங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போது பொண்ணு பார்க்க போறோம்னு நினைச்சு கிளம்புங்க, மாடு பிடிக்க போறோம்னு நினைச்சு கிளம்பாதீங்க. தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? தங்கவேலு வாத்தியார் மகளா கொக்கான கலா கொன்னுட்ட. உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் பேச ஆரம்பிச்சா இந்த பொண்டாட்டி சொத்திலேயே பொழைக்கணும்னு எண்ணம் உள்ள பயல்களுக்கெல்லாம் புத்தி வரும். கலா, என்னம்மா இப்படி பேசிட்டே? அப்பா 8வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவனுக்கும் ஒரு ரேட் வச்சிருக்கான். எனக்கு படிப்பை வச்சுட்டு பணம் கேட்கிற மாப்பிளைய விட உழைப்ப நம்பி பணம் சம்பாதிக்கிற மாப்பிளையா பாருங்கப்பா. கலா, சம்பந்தம் பேசி முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீட்டுல சாப்பாடு பிரியன்னு சொன்னில்ல, நீ போட்ட சாப்பாட்டை நான் பிரியாவே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க நாட்டாம? இதுவரைக்கும் என் மூத்த பேர முத்தையா கலப்பைக்குத்தான் சொந்தக்காரனா இருந்தான், இனிமே கலாவுக்கும் சொந்தக்காரனாக போறான். நிஜமாவா சொல்றீங்க நாட்டாம? கலா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தாப்பா. வாத்தியாரியா, வழக்கமா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வருவான். இப்ப இதுல ஒரு அதிசயம் பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வந்துகிட்டு இருக்கு. நம்ம கலா இருக்குது. ஐயோ, மாடு ஓடியா மாடு.
ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி தம்பி, கடவுள் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்தினீங்க. அவனுக்கு ஏங்க நன்றி சொல்றீங்க? அவன் தானே உங்க பொண்ணை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்த போறான். என்ன சொல்றீங்க? அவன் தாங்க என் மூத்த பேர முத்தையா. அப்படியா? எனக்கு எதுக்கு தாத்தா இப்ப கல்யாணம்? இந்த வயசுல நானடா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை கவனிக்கிறதுக்குன்னு ஒருத்தி வேணாமா? என்ன கவனிக்கதான் நீ இருக்கிய? வேலை வேலைக்கு சோறு பொங்கி போடுற, தலைக்கு தண்ணி ஊத்துற, சமயத்துல ஈரு பெண்கள்லாம் எடுக்கிற, அது மட்டுமா? அது வரைக்கும் தானே உனக்கு உதவியா நான் இருக்க முடியும். இந்த வர்றா முத்தையா, என் கோட்டா முடிகிற காலம் வந்தாச்சு. இனியும் உன்னையும் உன் தம்பியும் காப்பாத்திக்கிட்டு இருக்க என்னால முடியவே முடியாது. காலாகாலத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்திகளை என் கண்குளிர பார்க்க வேணாமாடா? ஏன் தாத்தா அழுகிற மாதிரி பேசுறீங்க? நான் அழலடா, அழல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. முத்தையா, இப்ப தாண்டா என் மனசு நிம்மதியாச்சு. அப்படின்னா ஒண்ணு செய். படிச்சுட்டு வெட்டியா கோயம்புத்தூர்ல சுத்திக்கிட்டு இருக்கானே உன் தம்பி, அவனை கையோட அழைச்சுக்கிட்டு வா. 2 பேருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணா? ஒரே மேடையில 2 பொண்ணு. மாமு, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல, செத்த சாவலை வச்சு 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். புறப்படுவோம். இரு, ஏதாவது ஒரு சாவுகராய்க்கு வருவா, இன்னொரு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லை. பாட்டி ஒண்ணு வருது, போட்டு தாக்கு. ஐயோ, சேவல் போச்சு. ஐயோ, சேவல் போச்சு. ஐயோ, 500 ரூபாய் சண்டை சேவலை ஏத்துக்கோ. முடியா? என்னையா நானா கொன்ன? ஏண்டா சேவலை பைக் ஏத்தி கொண்டதும் இல்லாம நானா கொண்டேன்னு கேக்குறேன். அடிச்சு நொறுக்குங்கடா. இந்தப்பா, அந்த ஆளு சண்டை சேவல்ன்றான், நீ பைக் ஏத்து கொண்டுட்ட. 400 ரூபாய் கொடுத்துருப்பா. 400 ரூபாயா? ஆமாக்கா. அட பாவிகளா, ஏயா சண்டை சேவலுங்கிறீங்க, 400 ரூபாய் கேக்குறீங்க? 700 ரூபாய் கேளுங்கய்யா. 700 ரூபாயா? 7 பைசா கூட தர முடியாது. தர முடியாது? தரவே முடியாத. அடிக்க வேண்டிய அடியெல்லாம் அவன் அடிச்சுட்டு இருக்கான். எப்படியோ நமக்கு காசு வந்தா சரி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.